எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு ஞாயித்துக்கிழமை ஊருக்கு போகணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். மிஸ் ஆயிடுச்சு. என்னடா இது இந்த வாரம் முடியாம போயிட்டு, ஊருக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கணும்னு நெனச்சமே! மிஸ் ஆயிட்டேன்னு நெனைக்கிறவங்களுக்கான வீடியோ இது. அப்படி எப்பயாவது மிஸ் ஆனுச்சுன்னா, இல்ல இங்கேயே வேலை பார்க்குறோம், வீட்ல சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வேணும். அதே நேரத்தில காசும் செலவாயிடக்கூடாது. ஆனா நல்லா சாப்பிடணும். அப்படியே ராஜ்கிரண் மாதிரி, அப்படியே இந்த சாதத்தில அப்படி குழி பறிச்சு, அப்படியே குழம்பு ஃபுல்லா ஊத்தி, பெனஞ்சு அடிக்கணும்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது மாரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, இந்த ஹோட்டலுக்கு போலாம். அடி ஆத்தாடி அடி ஆத்தாடி இளமனு சொன்னரக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா. இந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மெடிக்கல் காலேஜ் ரோட்ல லட்சுமி சிவல் பஸ் ஸ்டாப்ன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துரும். இன்னும் 1 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எதுக்க டிமார்ட் வந்துரும். இந்த லட்சுமி சிவல் பஸ் ஸ்டாப் கிட்டயே லட்சுமி ஃபோர்டுன்னு, இந்த ஃபோர்டு இப்ப இல்லாதனால அது பூட்டி கிடக்கும். அப்படி உள்ள நுழைஞ்சீங்கன்னா, லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, லட்சுமி அவங்களுக்கு பேப்பர் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. ரைட்ல பார்த்தீங்கன்னா, லட்சுமி சிவல் அந்த ஃபேக்டரி எல்லாமே இருக்கும். அதுல கிட்டத்தட்ட அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா, இடது கை பக்கம் 40வது வீடு தான். அப்படி முன்னாடியே ஒரு சின்ன போர்டு இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஒரு அழகான ஒரு போர்டு வச்சிருப்பாப்ல. ஒரு வீடு. அத தாண்டுனீங்கன்னா, ஒரு ஷார்ப்ல தான் இருக்கும். ஒரு 10, 12 பேர் தான் உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்பயே சொல்லிட்டேன் ஏசி எல்லாம் இருக்காதுங்க. அங்க டிஷ்யூ பேப்பர் இருக்காது. கலர் கலர் பெயிண்டிங் இருக்காது. இந்த சோஃபா மாதிரி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் இருக்காது. மெனு கார்டு இருக்காது. உட்கார்ந்தோனே, "என்ன சார் சாப்பிடுறீங்க?" அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க. இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே ஒரு திருவையாறு இலைங்க. அப்படியே அந்த லக்ஷ்மின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க தான் கொண்டாந்து போடுவாங்க. நல்லா பெருசா இருக்கும். அப்படி கொண்டாந்து போட, அப்படியே பெரிய பேசின்ல தான் சாதத்த கொண்டாந்து வச்சு, மட்டன் குழம்பு இருக்கு எடுத்துட்டு வரவா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கேயும் என்றென்றும் இதயம்தான். இந்த மட்டன் குழம்புன்னா, கரெக்ட்டா 12:30, 12:40க்குள்ள போயிடுங்கங்க. அப்படியே குண்டா நெறைய இருக்கும். வச்சுட்டே போயிடுவாங்க சில நேரத்தில. ஏன்னா, அவங்க பார்சல் கட்டுறதுக்கு அங்க ஆட்கள்லாம் கிடையாது. அதனால அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, காய்கறி முருங்காலாம் போட்டிருக்கும். அப்படியே இந்த மட்டனோட அந்த கரண்டி எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த வாசனை அப்படியே குழி பறிக்கணும். இந்த ராஜகிரண் மாதிரி ஃபுல்லா ஊத்தி, அப்படியே பெனஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, மேல 2டே 2 கறி தான் வைப்பாங்க. ஒண்ணு ஏதாவது கீரை கூட்டு இருக்கும். இல்ல ஒரு பட்டாணி மாரி ஒண்ணு இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். அ நீங்க வேணும்னா, ஒரு சிக்கன் மசாலா ஒண்ணு சொல்லலாம். சிக்கன் மசாலா ரொம்ப நல்லாருக்கும். அங்க ஒரு 4 பீஸ் போட்டு, நல்லா பெருசு பெருசா இருக்கும். என்ன கேட்டா, இத பார்சல் டப்பால வாங்கிட்டு போயி, நைட்டு வச்சிருந்து பரோட்டாக்கு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சிக்கன் மசாலா வேண்டான்னு நெனச்சீங்கன்னா, ராட்டு மசாலாவும் உண்டு. எல்லாமே பட்ஜெட் விலைங்க. "எப்படி சார் இது கட்டுப்படி ஆவுது?" அப்டின்னேன். "இல்ல சார், வீட்ல லேடீஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சார் விலை ஏத்துனா" அப்டின்னாரு. இவங்க "இல்ல சார் அம்மா" அப்டின்னேன். "என்ன அவங்க பேரு?" அப்டின்னேன். "ராஜேஸ்வரி" அப்டின்னாரு. "இவங்க?" "தனலட்சுமி" அப்டின்னாரு. "சார் இவங்க?" "இவங்க அத்தை சார்." "அவங்க பேரு?" "சாந்தா." இவங்க 2 பேரும் ஹெல்ப்புக்கு இருக்காங்க சார். ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஒருத்தங்க பேரு லட்சுமி, இன்னொருத்தங்க பேரு கனி அப்டின்னாரு. பேரெல்லாம் பார்த்தீங்கனாலே ராஜேஸ்வரி, லட்சுமி, சாந்தான்னு இருந்தா எப்படிங்க விலை ஏத்துவாங்க? எல்லாரும் நல்ல மனசுங்க. நீங்க உள்ள நுழைஞ்சாலே, ஊருக்கு போய் வீட்ல எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி தான். இந்த அம்மா கல்லாலேருந்து அடிக்கடி அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு போடுங்களேன், ரசம் போடுங்களேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இப்படிதான். நம்ம டைட்டில் மாரி தான் அவங்க சொல்லுவாங்க. "ராசா நல்லா சாப்பிடுயா" அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அவங்க பார்வை. அது எல்லாம் முடிச்சு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இன்னைக்கு பணம் இல்ல அப்டின்னா, ஆம்லெட் அங்க உண்டு. நல்லா தடிமனா குடுப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும் அந்த ஆம்லெட்டு. ஃபர்ஸ்ட்டு மட்டன் குழம்பு வச்சு நல்லா சாப்ட்டுருங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு. நான் சொல்ல விட்டுட்டேன். மீன் வறுவல் இங்க உண்டு. விரா மீனும் உண்டு, கெண்டை மீனும் உண்டு. சில நேரத்தில வஞ்சனையும் குடுப்பாங்க. எல்லாமே ரொம்ப சின்னதா இருந்தா 2 பீஸ் வச்சுருவாங்க. நல்லா அந்த தூளோட சாப்ட்டா, ஒரு 4 மீன்லாம் சாப்பிடலாம். விலையெல்லாம் நீங்க கேட்டுங்க. ரொம்ப நியாயமா இருக்கும். ஏன்னா, அன்னன்னைக்கு தான் அவங்க விலையே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாருக்கும். அதுலலாம் வேணாங்க. நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வாசனையா, உங்க அம்மா
வைக்கிற அந்த ஞாபகம் வரலன்னா நான் ஏன்டான்னு கேளுங்க. அந்த மாதிரி அதில ஒரு ஸ்மெல்லு. அதில ஒரு 2 வாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரசம். நம்ம கேமராமேன் நம்ம ஆள் தான் பார்த்துக்கங்க. இவரு தான் அடிக்கடி சொல்லுவாப்புல இந்த பையன். "அண்ணே ரசம் சாப்பிட்டா உச்சி மண்டையில சுள்ளுன்னு ஏறணும்ண்ணே" அப்படின்னுவாப்புல. அதே மாதிரி ஒரு ரசம் இருக்கும். iPhone 17 Pro Max. அதுக்கப்புறம் மோர் தான். தயிர் என்னைக்காவது இருக்கும் போல இருக்கு. ஒரு ஊறுகாய். இவங்க கடையில வாங்கிங்கிற ஊறுகாய்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க ஊறுகாய் தான். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்பாடான்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய ஃபோல்டரு, டிப்ஸு இந்த மாரி எதுவும் கிடையாது. அப்படி கல்லாக்கிட்ட வந்தீங்கன்னா, அந்த அம்மா பார்ப்பாங்க. உள்ளேருந்து இந்த சதீஷ் வந்து அமௌண்ட் சொல்லுவார். ரொம்ப நியாயமா இருக்கும். ஒரு பெரிய நிறைவ குடுக்கும் உங்களுக்கு. நான் கேட்டேன். "இல்ல சார் நம்ம ஒரு 15 வருஷமா பண்றோம். இங்க வந்து ஒரு 1 வருஷத்துக்குள்ள தான் ஆகுது. இப்பதான் நான்வெஜ் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொன்னாரு. நெறைய அந்த அவங்க ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ் எல்லாம் அவங்க வைக்கிறப்ப 3 பத்தாதுன்னு அவங்களுக்கு தோணும். திடீர்னு 4 தான் வைப்பாங்க. அந்த கப்ல எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ள இப்ப ஏசி இல்ல, டிஷ்யூ பேப்பர் இல்ல, சோஃபா இல்ல. இதெல்லாம் சொன்னேன்ல. ஆனா, அங்க அங்க பார்த்தீங்கன்னா, அன்ப அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க. பாசத்த கொட்டி வச்சிருக்காங்க. இந்த லக்ஷ்மின்னு இந்த ஒல்லியா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தாலே பொறாமையா இருக்கும். அப்படியே குச்சி மாரி இருப்பாங்க. சுறு 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 சுறுன்னு இருப்பாங்க. நமக்கு இந்த 100 கிராம் இந்த தொப்பைய குறைக்க முடியல. ஆனா அப்படி ஏங்குவாங்க. எப்ப குழம்பு வேணும்னு நம்ம கேட்டாலும், உடனே சாதத்த எடுத்துட்டு வந்துருவாங்க. "இன்னும் கொஞ்சம் வச்சுங்க சார் சாதம். இன்னும் கொஞ்சம் நெறைய போட்டுங்க சார்." இப்படித்தான் அந்த அம்மா சொல்லுவாங்க. "நீங்க எவ்வளோ நாளா இருக்கீங்கன்னு?" "நான் இருக்கேன் சார் 15 வருஷமா" அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதனால இது எல்லாரும் சேர்ந்து தஞ்சாவூர்ல இப்படி ஒரு கடை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் இந்த தண்ணியா மட்டன் குழம்ப பார்த்த உடனே, ஐயய்யோ! கேமராமேன்லாம் சாப்பிட்டது, நம்ம கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவோம் நம்ம ஏஜுக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆசையா இருந்தது. நேத்து சாப்பிட்டேங்க. இன்னைக்கு வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. வீட்டில விசேஷங்க மனசெல்லாம் மந்த்ரா. இப்போதைக்கு நம்ம போட்ட வீடியோல ரொம்ப ஃபாஸ்ட்டா உடனே ஏன்னா வீடியோ எடுத்ததுமே நாங்க ஒரு 20 நிமிஷம் தான் எடுத்தோம். ஒரு திருப்தியா இல்லன்னா நீங்க மன்னிச்சுங்க. ஹோட்டல் ரொம்ப நல்ல ஹோட்டல். அந்த மனிதர்கள் நான் ரொம்ப ரொம்ப ரசித்த மனிதர்கள். கேட்டேன். "இது என்ன சார் இந்த சோமு தேவர் அசைவம் அதெல்லாம்" அப்படின்னா, "இந்த தேவருக்கும் சார் நாங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் சார். எங்கேயோ ஒரு புள்ளியில நாங்க எல்லாரும் இணைவோம் சார். எல்லாருமே நல்லா சமைப்போம் சார். எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு இது ஒரு பிளட்ல இருக்கு." சதீஷ்ட்ட கேட்டேன். அ மக்கள்ட்டருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. "வேற என்ன சார் 3 மணிக்கு வந்து ராட்டு இருக்கான்னு கேட்டா நான் எப்படி சார் குடுப்பேன்? அது வித்து போயிடுது சார். கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா தேவலாம்." பார்சல் வாங்க வர்றவங்க அப்படியே கைய வீசிட்டு வந்துடுறாங்க சார். ஒரு ஒயர் கூடையும், அதுக்குள்ள 2 டப்பாவையும் எடுத்துட்டு வந்துட்டா. ஏன்னா குழம்பு அப்படியே சுட சுட இருக்கும் சார். அது அந்த ஃபாயில் பேப்பர்ல கட்ட எனக்கு மனசு வராது சார். அதனால டப்பா எடுத்துட்டு வந்துட்டா இன்னும் சந்தோஷப்படுவேன். சாப்பிடுறப்ப இந்த செல்லு பேசிக்கிட்டோ, இல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப, நம்ம போய் அந்த குழம்ப வச்சுட்டு நிக்கிறப்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். அவ்வளோதான் சார். எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம் சார். ரொம்ப எளிமையா அவங்க அம்மாட்ட நாங்க சொல்லிட்டு வர்றப்ப, "என்னய்யா சரியா சாப்பிடாம போறீங்கன்னு" தான் அந்த அம்மா திருப்பி திருப்பி சொன்னாங்க. "ரொம்ப சந்தோஷம்யா நீங்க வந்தது" அப்படின்னப்ப அந்த அம்மா முகம், அந்த தனலட்சுமியா இருக்கட்டும், அவங்க ஓடி ஓடி போய் "ஆம்லெட் சாருக்கு லேட் ஆயிட்டு" அப்படின்னு அவங்க சொன்ன காட்சியா இருக்கட்டும், இந்த லட்சுமி வெட்கப்பட்டதா இருக்கட்டும், அவங்க அத்தை சாந்தான்னு ஒருத்தங்க, அவங்க தான் இந்த மீனு, இந்த ஆம்லெட்லாம் போடுவாங்க. அவங்க, "என்னப்பா அவங்களுக்கு பார்சல் கட்டி குடுக்கலையா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நான் பார்சல் கட்டுறேன்ப்பா. நீ அந்த இலைய போய் கவனிப்பான்னு" சொல்லி 5 பேருங்க. ஆமா 2, 3, 5. இந்த 5 பேரு சேர்ந்து மெடிக்கல் காலேஜ் ரோட்ல இப்படி அன்ப கொட்டி, பாசத்த கொட்டி, ஒரு அசைவ சாப்பாடு. இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்ல கடைசியா சோம்பு இருக்காது, பீடா இருக்காது, கடலை மிட்டாய் கூட குடுக்க மாட்டாங்கங்க. ஆனா, வயிறு நெறைய சாப்பாடு போட்டு, அந்த பர்ஸு கனம் இருக்கும்ல, இப்ப பர்ஸு தான் கிடையாதுல்ல. ஜிபேலேருந்து ரொம்ப பணம் போயிடாம உங்கள பார்த்துப்பாங்க. டைட்டில்ல எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லணும் போல இருக்கு. "ராசா நல்லா சாப்பிடுயா." நன்றிங்க.